இது வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்குமே குரல் கொடுக்காத பல பேர் இந்த விஷயத்துக்கு உடனுக்குடனே அறிக்கை கொடுத்ததுமே இன்னொரு சஸ்பீஷியஸை மக்கள் மத்தியில் கிளப்பிருக்கு. இதெல்லாம் மக்கள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. நேற்று அந்த பாதிப்புக்குள்ளான அந்த கரூர் பகுதியில் இருந்தே நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. அவங்க அங்கே அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, எப்படி காவல்துறையினர் கம்மியாக தான் இருந்தாங்க, இவ்வளவு கூட்டம் ஆயிருக்கு, எங்கள் நெரிசலுக்கு தள்ளப்பட்டோம், எங்களுக்கான சரியான அந்த ஸ்பீக்கர் லைனில் சவுண்டு வரல, கரண்ட் அமர்த்தப்பட்டிருக்கு இப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வைக்கிறப்பவே அவங்களால முழுசாக பேசக்கூட விடாமல் நிறைய ஊடகங்களில் திடீர்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறப்ப கட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் திடீர்னு மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே தாவேகா தரப்பு மட்டும் கிடையாது. மக்கள்கிட்ட இருந்தோம், நியூட்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தோம் நிறைய கேள்விகளை அவங்க எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஆதாரமே அளிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அந்த பகுதி இருந்திருக்கு இல்லையா, நேற்று கரூர் பகுதியில் விஜய் பேசினார் இல்லையா, இது எல்லாமே கடை வீதிகள் மேஜராக இருக்கக்கூடிய இடங்கள் தான். நிறைய கடைகள் அந்த பகுதியில் இருந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட அங்கே இருந்திருக்கக்கூடிய எல்லா கடைகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களும் உடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ செருப்பை தூக்கி வீசினதுலேயே நமக்கு திட்டத்தட்ட ஒரு மாதிரி தெரியுது, விஜய்க்கு பிடிக்காத யாரோ உள்ளே இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் அதை சேதப்படுத்தியிருக்காங்களா, சிசிடிவிகள் இதனால சேதமாக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுது.